வணக்கம் நண்பர்களே, கிரேசி கட்டமரனில் இது உங்கள் ராஜ். நான் இப்போது நெதர்லாண்ட்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். இன்றைக்கி ஒரு சண்டே, ஸோ இன்றைக்கி ஒரு ஆத்தென்டிக் தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கூடவே கிரேசி கட்டமரனில் ஒரு புது வகையான வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் செய்கிறதையே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிபி பார்த்தோம். அதில் ஜபர்பாய் ரெசிபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவர் ஒரு 1/2 kgக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு ரெசிபி கொடுத்துருந்தாரு. அதையே நாங்கள் 1 kgக்கு கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இங்கே வந்தால் மட்டன் 1 kg வாங்கி கழுவி வெட்டி வச்சுருக்கோம். 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு வேளை புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா. 5 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். 1 kg பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கோம். அடுத்ததாக 1 kg பிரியாணி செய்கிற அளவுக்கான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். மற்ற ஐட்டங்கள் பார்த்தா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 4 டேபிள் ஸ்பூன் வர அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 7 லவங்கம், ஒரு 8 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இங்கே கிரவுண்ட்நட் ஆயிலே வாங்கியிருக்கோம், கடலெண்ணெய், நம்ம ஒரு கடலெண்ணெய் தான். அப்புறம் உப்பு. ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஆதி, இவர் தான் இன்றைக்கி ஷெஃப். இது இண்டக்ஷன் அடுப்பு. இந்த ஊரில் இண்டக்ஷன் அடுப்பு ரொம்ப காமன். கேஸ் யூசேஜை ரொம்ப கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதில் பெரிய பர்னர் சூஸ் பண்ணி அதில் 7 வைக்கிறோம். 7 மாட்ரேட் ஹீட்டு, 9 தான் டாப்பு. பாத்திரம் சூடாகுது. வெங்காயத்தை போடலாம். அடுத்ததான் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், லவங்கம். இப்போ ஆயில் ஊற்றலாம். 200 ml ஆயில் ஊற்றணும். இது 1 லிட்டர் பாட்டில். அதில் 200 ml மட்டும் நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். 200 ml இருக்கும். சூப்பர். லைட்டாக கிண்டி விட வேண்டியது தான். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் வதங்க விடணும், அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ரெட் கலராக ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்டி விட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுறோம். இதை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்ததாக புதினாவை போடலாம். இப்போ புதினாவை போட்டாச்சு. இதையும் போட்டுட்டு ஒரு கிளறி விடலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு கிளறி விடுவோம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான். அடுத்தது காஷ்மீரி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், அதையும் ஆட் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் 5 பச்சை மிளகாய், அதையும் போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரே மிக்ஸ் தான். அடுத்தது கர்ட் ஆட் பண்ணுறோம். இங்கே யோகட்னு தான் கிடைக்கும், ஸோ அதையே ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இது கண்டினியூஸாக போட வேண்டியதான் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. ஒரு வேளை பத்தலைன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிப்போம். நம்ம ஷெஃப் ஆதி ஃபுல் ஸ்விங்கில் குக் பண்ணிருக்காரு. முழு நேரம் குக்காகவே மாறிட்டார். நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வாவ், நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணதும் இந்த கலருக்கு காரணம். அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டு கிளறி விடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியே தெரியாத அளவு வதங்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், ஃபுல்லாக வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம். வாவ், 1 kg மட்டன் கலர்ஃபுல்லாக இருக்குது.
இதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு மசாலா கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும். சூப்பர் ஆதி. இப்போ மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா எது மட்டன் எதுன்னே தெரியாத அளவு மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது 1/2 லிட்டர். இதை ஊற்றிட்டு அடுத்து இதையும் ஊற்றி விட்டுருவோம். சிறப்பு. இப்போ அதையும் கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து 9ல் வச்சிடறோம். 9 வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். 4ல் வைக்கிறோம். 4ல் வச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலாம். 4 பத்தலை, அதனால் 6ல் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி திறந்து மூடக்கூடாது. இப்போ 1/2 hourக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதை எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. கறி வெந்திருக்கான்னு பார்க்கணும். கறி உடையுது. சூப்பர், வெந்துருச்சுங்க. அடுத்ததான் புளிப்புக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளிப்பு இருந்துச்சுன்னா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம். நாங்கள் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். ஃபுல்லாக போட்டு விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்றாரு ஆதி. லைட்டாக கலந்து விடுங்க, அரிசி உடையாமல். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம் வைக்கிறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ரைஸ் கீழே போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக லேசாக கிளறி விடணும். மசாலா கூடையும் மட்டன் கூடையும் ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறணும். திரும்ப மூடி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். வாவ், தண்ணியெல்லாம் காணாமல் போச்சு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோமோ அப்படியே வந்திருக்காதி. கலக்கிட்டிங்க போங்க. அவ்வளோதான், சமைச்சு முடிச்சாச்சு. இவங்க 2 பேர் தான் நம்ம ஜட்ஜஸ். இது மணி, இது வசந்த். இப்போ நம்ம ஷெஃப் ஆதி பரிமாற போகிறாரு. நைஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். ரொம்ப நாளாக வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஜபர் பாய் அண்ட் அவர் ஷெஃப் ஆதித்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேசி கட்டமரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ பிரியாணியில் இறங்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.